என்னாகமம் 12ஆம் அதிகாரம். மோசே யாரை விவாகம் பண்ணி இருந்தார்? எத்தியோப்பிய தேசத்து ஸ்திரீயை. கர்த்தர் எங்கு இறங்கி எங்கு நின்று யாரை கூப்பிட்டார்? மேகத்தூணில் இறங்கி கூடார வாசலிலே நின்று ஆரோனையும் மிரியாமையும் கூப்பிட்டார். தீர்க்கதரிசியினிடத்தில் கர்த்தர் எப்படி பேசுவார்? தரிசனத்தில் தன்னை வெளிப்படுத்தி சொப்பனத்தில் அவனோடே பேசுவார். தேவன் மோசேயோடு எப்படி பேசுவார்? முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுவார். மோசே எதை காண்கிறான்? கர்த்தரின் சாயலை காண்கிறான். மேகம் கூடாரத்தை விட்டு நீங்கிய போது மிரியாம் எப்படி ஆனாள்? உறைந்த மழையின் வெண்மை போன்ற குஷ்டரோகியானாள். மிரியாம் எப்படி ஆகாதிருப்பாளாக என்று ஆரோன் கூறினான். தன் தாயின் கர்ப்பத்தில் பாதி மாம்சம் அழுகி செத்து விழுந்த பிள்ளையைப் போல் ஆகாதிருப்பாளாக. என் தேவனே, அவளை குணமாக்கும். யார் யாரிடம்? மோசே கர்த்தரிடம். யார் 7 நாள் வெட்கப்பட வேண்டும்? தகப்பனால் முகத்திலே காரி துப்பப்பட்ட பிள்ளை. எத்தனை நாள் மிரியாம் பாளையத்துக்கு புறம்பே விலக்கப்பட்டிருந்தாள்? 7 நாள்.